1/2 kg சிக்கன் எடுத்துக்கலாம். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், பெப்பர் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து சால்ட் சேர்த்து மேக்னேட் பண்ணிக்கலாம். இது கூடவே தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா நமக்கு சூடாகிடட்டும். இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துடலாம். ஒரு பீஸாக சேர்த்துடலாம். அப்படியே இப்போ ஃபுல்லாக சிக்கன் சேர்த்துட்டோம். இது நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம வேக விட்டுடலாம். அப்படியே எல்லா சிக்கனையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். நமக்கு இது இப்போ ஃபுல்லாக ஃப்ரை ஆகணுன்றதில்ல, ஒரு 3/4 மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். 2 தக்காளி எடுத்து அரைச்சிட்டு நம்ம அதையும் சேர்த்துடலாம். இதோட இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். நம்ம அதில் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால இது நம்ம தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அதில் வந்துட்டு பாதி அளவு தான் வேக வச்சுருப்போம். இது மசாலாவோடு சேர்ந்து இப்போ நல்லா வேகணும். மூடி போட்டு மூடி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. கஸ்தூரி மெத்தி மேலே தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான்.